உடல் நலம் சரியில்லாத கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி மற்றும் மகள்கள். வீட்டின் முன்பு புதைத்துவிட்டு நாடகமாடிய கொடூரம். அக்கம் பக்கத்தினருக்கு எழுந்த சந்தேகம். போலீசாரிடம் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மல்லாங்குடியைச் சேர்ந்தவர் பழனிவேலு. இவரது மனைவி மகாலட்சுமி. இவர்களுக்கு தமிழ்ச்செல்வி, சாரதா என்ற 2 மகள்கள் உள்ள நிலையில் தமிழ்ச்செல்விக்கு திருமணமாகி விவாகரத்து பெற்று தந்தை வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் பல ஆண்டுகளாக களலை கட்டி நோயினால் பாதிக்கப்பட்ட பழனிவேலு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். மேலும் வயதானதால் பழனிவேலுக்கு நோய் அதிகமாக பரவியதால் பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழனிவேல் இன்னமும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே சில நாட்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கணவரை முறையாக பராமரிக்க முடியாமலும் மற்றொரு பக்கம் பழனிவேலு வாங்கிய கடன்களை அடைக்க முடியாமலும் மகாலட்சுமி தவித்து வந்துள்ளார். இதனால் பழனிவேலுவை கொலை செய்ய அவரது மனைவி மகாலட்சுமி மற்றும் மகள்கள் தமிழ்ச்செல்வி, சாரதா ஆகியோர் முடிவு செய்துள்ளனர். இதனையடுத்து பழனிவேலுவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டின் முன்பாக கடந்த 50 நாட்களுக்கு முன்பு புதைத்து உள்ளனர். யாருக்கும் தெரியாததால் சந்தேகம் வராதபடி அனைவருமே வீட்டிலேயே இருந்து உள்ளனர். இந்நிலையில் தீபாவளியன்று உங்கள் அப்பா எங்கே என்று கேட்டு மகள்களிடம் அக்கம் பக்கத்தினர் கேட்டு உள்ளனர். அப்போது பராமரிக்க முடியாததால் கோவையில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்து உள்ளதாக கூறி மழுப்பி வந்துள்ளனர். ஒரு பக்கம் ஊர் மக்களுக்கு சந்தேகம் வர தொடங்கியதால் யாரும் இதை கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக மகாலட்சுமியின் மூத்த மகள் தமிழ்ச்செல்வி தனது அப்பா உடல்நலம் சரியில்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டார் எனவும் அவரை நாங்களே வீட்டின் முன்பாக அடக்கம் செய்துவிட்டோம் எனவும் கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பழனிவேலுவின் சகோதரி, நீங்களாக எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும்? நீங்கள்தான் பழனிவேலுவை ஏதோ செய்துவிட்டீர்கள் என கூறியுள்ளார். இதனையடுத்து மகாலட்சுமி மற்றும் அவரது மகள்கள் தமிழ்ச்செல்வி, சாரதா ஆகிய 3 பேரும் தலைமறைவாகி உள்ளனர். தொடர்ந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பழனிவேலுவின் சகோதரி கஸ்தூரி நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த மகாலட்சுமி, தமிழ்ச்செல்வி, சாரதா ஆகிய 3வரையும் கைது செய்த காவல்துறையினர் வீட்டின் முன்பாக புதைக்கப்பட்டிருந்த பழனிவேலுவின் சடலத்தை தோண்டி எடுத்தனர். மேலும் 3 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கணவனை மனைவி மற்றும் மகள்கள் சேர்ந்து கொலை செய்து புதைத்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் மல்லாங்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.